உன்னை காண விண்ணகம் விட்டு மண்ணுலக வாசம் வந்தேன் அடி. நளன், நீலி உடனே சென்று இளவரசரை அரசவைக்கு வருமாறு தகவல் சொல்லுங்கள். சரி அரசியாரே. இளவரசரே, இளவரசரே, அரசவை உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மகாராணி உங்களை அழைத்திருக்கிறார். தந்தையே, என்னை அழைத்தீர்களா? ஜெயம், நீ என் கட்டளையை மீறி பூலோகம் சென்றாயா? அந்த தவறுக்காக நான் உன்னை கடுமையாக தண்டிக்கிறேன். நீ பூலோகம் சென்று 500 ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்து திரும்ப வேண்டும். இதுவே நான் உனக்கு கொடுக்கும் தண்டனை. நளன், இளவரசரை அவசரமாக மகாராணி அழைத்திருக்கிறாராமே, என்ன காரணமாக இருக்கலாம்? மகாராணியின் அவசர அழைப்பு ஏதோ ஒரு பெரிய அபாயம் காத்திருப்பது போல தோன்றுகிறது. என்னவென்று தெரியவில்லை வர்ஷி. சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமையனே, தமையனே, இளவரசருக்கு அரசர் தண்டனை கொடுத்திருக்கிறாராம். 500 வருடங்கள் பூமியில் வாழ்ந்து வருமாறு. அரசே, நம் புதல்வனுக்கு நீங்கள் அளித்த இந்த தண்டனை ஒரு தாயாக என் மனதை வாட்டுகிறது. 500 ஆண்டுகள் பூமியில் அந்த மண்ணுலகில் அவன் ஒரு நொடி துடிப்பதை நினைத்தாலே ஒரு கணம் என் மூச்சு நின்றுவிடும் போலிருக்கு. தண்டனையை மாற்றுங்கள் அரசே. என் மகன் பாவம். வேறு சிறிய தண்டனை இணையுங்கள். போதும், நான் தண்டனையை மாற்றப் போவதில்லை. ஒரு தாயாக முடிவெடுக்காம ஒரு அரசியாக முடிவெடு. உன் செல்லம் தான் அவனை ரொம்பவும் கெடுத்து விட்டது. அவன் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதில் இனியும் மாற்றமில்லை. தந்தையே, தாயே, உங்கள் இருவரின் ஆசீர்வாதம் பெறவே இங்கு வந்தேன். தாயே, உங்க ஆசியுடன் புறப்படுகிறேன். உங்கள் அன்புதான் என் பலம். அதுவே எல்லா சவாலையும் வெல்லும் தைரியத்தை கொடுக்கும். மகனே, நீ சென்று வா. உன் திறமையால், உன் நற்செயல்களால் பூமியில் உள்ளவர்கள் மனதை வெல்வாய். உன் கடமையை செவ்வனே செய்துவிட்டு மீண்டும் வெற்றியோடு இந்த இந்திரலோகம் திரும்புவாய். என் அன்பு மகனே, இந்த தாயின் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உங்கள் பிரிவை ஏற்க என் இதயம் மறுக்கிறது இளவரசரே. நீங்கள் சென்றபின் இந்த வானமும் கூட சோகமாகிவிடும். இளவரசரே, சிறுவயதிலிருந்து உங்களுடன் பறந்த எங்களை இன்று தனியாக விட்டுச் செல்கிறீர்களே. உங்கள் பிரிவு என் உயிரையே பறிப்பது போன்றுள்ளது. நீலி, நளன், வர்ஷி மூவரும் கவலைப்பட வேண்டாம். நான் செய்த தவறுக்கு நான் பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆகையா நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே. கோபால், கோபால், என்னவாயிற்று உங்களுக்கு? அங்கே அங்கே அது. சரி, எதுவும் பேசாதீர்கள். வாருங்கள், நாம் வீட்டிற்குச் செல்வோம். காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே சிறுவனே. பயம் கொள்ளாதே. உங்களுக்கு மிக்க நன்றி. சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இல்லை என்றால் என் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று நினைக்கவே பயமாக இருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டியதில்லை பாலகா. உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் முரளி கிருஷ்ணன். என்னை முரளி என்று அழைப்பார்கள். ஆம், நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே. நீங்கள் யார்? நீங்கள் எந்த கிராமத்திலிருந்து வருகிறீர்கள்? நான் ரத்தினபுரி கிராமத்திலிருந்து வருகிறேன். இந்த கிராமத்தில் உன்னதான் நான் முதலில் சந்தித்தேன். எங்கே தங்குவது, எங்கு செல்லுவது என எனக்கு தெரியவில்லை. அப்படியானால் எங்களிடமே வந்து விடுங்களேன். நிம்மதியான சூழலும் அன்பான உறவும் எங்கள் இல்லத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. என்னை இவ்வளவு அன்பாக அழைக்கும்போது நான் எவ்வாறு மறுப்பேன் முரளி? மிக்க மகிழ்ச்சி. வாங்கள், செல்லலாம்.
வர்ஷி வர்ஷி மகாராணி அவர்களே, வர்ஷி, என் புதல்வன் பூலோகத்திற்கு சென்று விட்டானா? ஆம் மகாராணியாரே, இளவரசர் சற்றே முன் பூவுலகம் ஏகிவிட்டார். பார்த்தாயா, என் புதல்வன் இல்லாத இந்த இந்திரலோகம் கண்ணீர் விட்டு துயரத்துடன் அழுகின்றது. தேவி மாயா, இந்த தொடர்மழையில் ஏன் நனைந்து கொண்டிருக்கிறாய்? சரி, வேதனைப்படாதே தேவி மாயா. எவ்வாறு கவலைப்படாமல் இருப்பது அரசே? தாம் தான் என்னையும் என் புதல்வனையும் பிரித்து விட்டீர்களே, இப்போது உங்களுக்கு சந்தோஷமா? நீலி, இதுதான் சரியான நேரம். இந்திரலோகமே உறக்கத்தில் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நாம் பூலோகம் சென்றாக வேண்டும். ஆனால் தமையனே, இது தெரிந்தால் அரசர் நமக்கு கடும் தண்டனை வழங்குவாரே. பூமிக்குச் சென்று இளவரசரை சந்திப்பது அவ்வளவு சுலபமல்ல. பயம் வேண்டாம் நீலி, இளவரசருக்கு நம் உதவி தேவை. யாருக்கும் தெரிய வேண்டாம். வா, கிளம்புவோம். விதி யாரை எங்கே சேர்க்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இனி பூமியை நோக்கி ஒரு புதிய பயணம் தொடரும்.